தரேன்டா இந்தா. ஐ ஜாலி. தாத்தா மறுபடியும் காசு தாத்தா. இப்பதான்டா காசு கொடுத்தேன். அது எனக்கு பத்தல. இந்த பசங்களே இப்படிதான்ப்பா. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே அவனு, இல்லைன்னா உங்களுக்கு மாற்ற முடியாது. பக்கத்து வீட்டு பையன் தான் விவரமான பையன், அவங்ககிட்ட தான் கேட்டால் ஏதாச்சும் ஆலோசனை கிடைக்கும். என்ன தாத்தா இந்த பக்கம்? ஒன்றுதான்ப்பா பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? என் பேரன் கூட ஒரே தொல்லையாக இருக்குப்பா. பேரனோட என்ன பிரச்சனை தாத்தா? இல்லைப்பா, என்னோட பேரன் ரொம்ப காசு கிட்ட தொல்லை பண்ணுறான்ப்பா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஐசிஎம் போயிட்டான், அதுக்கப்புறம் காசு பத்தலைன்னு சொல்கிறான். ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. என் காலத்தில் சிறுகிறது சேமித்து செலவு பண்ணோம், ஆனால் இந்த காலத்தில் இருக்க பசங்க அப்படியே இருக்காங்க. காசோட அருமையே தெரிலப்பா. நீ சொல்ல வருது புரியுது தாத்தா. இதுக்கான ரைட்டான ப்ராடக்ட் என்கிட்ட ஒன்று இருக்குது. அப்படி என்னப்பா ப்ராடக்ட் இருக்கு? இது வருங்க காமிக்கிறேன் தாத்தா. இதுதான் பிக்கி பேங்க் ஏடிஎம் லாக்கர் தாத்தா. என்னப்பா இது, ரேடியோ மாதிரி கையில் கொடுத்துட்டு பிக்கி பேங்க் லாக்கர்னு சொல்லிட்டு இருக்க? இல்லை தாத்தா, நீங்கள் சின்ன வயசில் உண்டியில் சேர்த்து வச்சுருப்பீங்கள்ல, இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா ஒன்றும் புரியலையப்பா. இது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் தாத்தா. இந்த ஏடிஎம் லாக்கரை எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நோட்டை நம்ம உள்ளே போட முடியும். அப்புறம் வந்து காயின்ஸையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்ட கேஷை எப்படி எடுக்கணும்னா நம்ம இதுக்கு பின் யூஸ் பண்ணணும் தாத்தா. இதை ஓப்பன் பண்ணால் இதுக்கு பின் நம்பர் இருக்குது தாத்தா. நீங்கள் எப்படி ஏடிஎம்மில் போய் 4 நம்பர் பின் போடுவீங்களோ அது மாதிரி இதுலேயும் போடணும் தாத்தா. இந்த மாதிரி நீங்கள் போட்ட காசை எடுத்துக்கலாம் தாத்தா. ஓகேப்பா. அப்படியே லாக் பண்ணிக்கலாம். சரிப்பா, இது நல்லா இருக்கு. என் பேரன் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது சரி இருந்தாங்க தாத்தா. என்ன மாதிரி மணியை சேவ் பண்ணணும்னா டாய்ஸம் வெப்சைட்டில் இந்த ஏடிஎம்மை பை பண்ணுங்க.